மேம் ஒரு 1 to 1 மேம். சொல்லுங்க. நேற்று நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் டீச் பண்ணீங்க இல்லையா? சன்னுக்கு வந்து ரொம்ப நேரம் மெர்க்குரி இருக்கிறப்போ எப்படி மேம் வீனஸ் வந்து வெரி ஹாட்டஸ்ட் பிளானட்டா இருக்க முடியும்? வெரி குட் கொஸ்டின். நான் நேற்று டீச் பண்றப்பே நீங்க கேட்பீங்கன்னு நினைச்சேன். பட் வீட்ல போய் ரிவிஷன் பண்ணீங்களா? கரெக்டா. அப்பதான் இந்த டிகிரி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இதுதான் சன் வச்சுக்கோங்க. சன் பக்கத்துல இருக்க ஆர்பிட், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல என்ன பிளானட் இருக்கும்? மெர்க்குரி இருக்கும். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்ல இருக்க ஆர்பிட்ல என்ன பிளானட் இருக்கும்? வீனஸ் இருக்கும். இப்ப வீனஸ் வந்து செகண்டா இருந்தாலும் ஏன் ஹாட்டஸ்ட்னு பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா வீனஸ்ல 2 கேரக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாட்டஸ்ட், நெக்ஸ்ட் பிரைட்டஸ்ட். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே ரீசன் தான். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எர்த்க்கு எப்படி அட்மாஸ்பியர் இருக்கோ அதே மாதிரி வீனஸ்க்கும் அட்மாஸ்பியர் இருக்கு. இப்ப நம்ம எர்த்லயே கிளவுட்ஸ் இருக்குல்ல, வீனஸோட அட்மாஸ்பியர்லயே கிளவுட்ஸ் இருக்கு. அந்த கிளவுட்ஸ்ல எந்த எலமெண்ட்ஸ் அதிகமா இருக்கோ அதுதான் வந்து இந்த பிரைட்டஸ்டுக்கும் ஹாட்டஸ்டுக்கும் காரணம். அது என்ன எலமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்னு சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட்லயே டைல்யூட்டட் கிடையாது, கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் நான் கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்கேன்?